அன்பிற்குரியவர்களே, ஸ்ரீ குபேரகணபதி அருளாசிரியர் நீலமேக சுவாமி அனுக்கூலத்தில் நாளைய பஞ்சாங்கத்தை இன்றைய தொகுத்துள்ளோர் என்று இறைவன் கட்டளைப்படி எல்லா வல்ல இறைவனுக்கு கோடான கொடியை நன்றி தெரிவித்து கொண்டு, நாளைக்கு விசுவா வசு நமது தமிழ் புத்தாண்டில் இந்த பெயர் நாளைக்கு, அதாவது 2025 26 வரலும் இதுதான் இருக்கும். அதனால் இந்த விஸ்வா வருஷத்தை நாளைக்கு நம்ம வரவேற்கிறோம். இன்னையோட குரோதி வருடம் டாட்டா பைபைன்னு போயிட்டு, இதில் நல்லதும் நடந்திருக்கும், சில தீயகள் நடந்திருக்கும். நல்லதை வரவேற்போம், தீயதை மறப்போம். இனி வர்றதும் நல்லதையே எதிர்பார்ப்போம். இந்த வருடம் விஸ்வாவசு நிறைய சிறப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஏன்னா நிறையா மாற்றங்கள், நிறைய பிரச்சனைகள்லாம் நிறையா மாறிக்கிட்டே இருக்கும், சூழ்நிலை மாறிட்டுருக்கும். எதையும் நம்மளாக போட்டு இழுத்து கொள்ளாமல் நம்முடைய செயல்பாடு நமக்கு சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். சோடசக்கலை தியானம் இப்போ கூட கொஞ்சம் முன்னாடி காணொலியை போட்டிருந்தா நீங்கள் என்ன பாருங்கள். சோடசக்கலை தியானம் ரொம்ப ரொம்ப அவசியம். காலையில் கரெக்டாக 4 to 6 எப்போதும் பிரம்ம முகூர்த்தம், அது வேறு. இது 15 திதி தான் மாதத்துக்கு, 16வது தான் 5 செகண்ட் இருக்கும். அது மாதத்துக்கு 2 முறை வரும். அது அமாவாசை முடியும் திருவாயில், பௌர்ணமி முடியும் திருவாயில், முடிகிற நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் முன்னாடி, 1 மணி நேரம் பின்னாடி. இந்த இடத்துல நம்ம தியானம் படித்து இருந்தால் கண்டிப்பாக நம்ம நினைத்தது நிறைவேறுங்கிறது முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு முக்கியமான விஷயம். இது வெளியில் யாருக்கும் தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வேலை, எனக்கு இறைவன் காட்டின வழி இது. அதனால தான் இன்னமும் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் இறைவனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், மற்றவங்களை பற்றி பேசணுங்கிறது. அதனால் முடிஞ்சவரை நீங்கள் இறைவனை பற்றி என்ன பேசலாம், தப்பு கிடையாது. ஆனால் மற்றவங்களை பற்றி பேசுகிற மட்டும் அவாய்ட் பண்ணிங்க. நம்ம வாய் நம்மளே கெடுக்கும். அதனால் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தனுசு ராசிக்கு சித்திரை மாத பலன்கள். மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம். குருவோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலும் மற்றவர்களை வழிகாட்டுவதிலும் வல்லவராக இருப்பீர்கள். சிறப்பாக அடுத்தவங்களுக்கு உதவி செய்யல இருப்பீங்க. இப்போ இந்த கலிகாலமாக இருக்கிறதுனால அதை யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது. நமக்கு உதவி செஞ்சால் நமக்கே உபத்திரம் கொடுக்குறது தான் இப்போ ஆள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் ஜாக்கிரதையாக மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களை நம்பி வரவங்களும் செய்யுங்க. நம்பாமல் உங்கள்கிட்டே காரியம் சாதிக்க நினைக்கிறவங்க செய்யாதீங்க அவசியம். அப்புறம் உங்கள் ராசிக்கு நாளில் சூரியன், சனி, ராகு 7, செவ்வாய் சஞ்சரிப்பதால் வரவுக்கு மீறிய வீண் செலவுகள், தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் மந்த நிலை, சோர்வு, உற்சாகமின்மை போன்றவை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. வெளியில் அதிகம் பயணம் பண்ணாதீங்க, அதிகமாக வார்த்தையை கொடுத்து பேசாதீங்க. முடிந்தவர்களும் இறைவன் மேலே பாரத்தை போட்டு இறைவன் நம்பிக்கை வச்சு இறைவனோட துதி பாடுங்க. இறைவன் உங்கள் கூட இருந்து தலைக்கு வர்றதோ தலைப்பாக கூட போகிற மாதிரி ஓரளவு கஷ்டங்களை கண்டிப்பாக நிச்சயம் குறைப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. குடும்பத்தில் உள்ளவரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. அசையா சொத்துக்களால் சிறு சிறு விரயங்களை சந்திக்க நேரிடும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களை விட்டு செல்லக்கூடாது. எந்த ஒரு தொழில் நீங்கள் நடத்துகிறதா இருந்தாலும் நீங்கள் நேரடி பார்வையில் இருக்கணும் அவசியம். ஏன்னா யாரையும் நம்பி செயல்படாதீங்க. உங்களுடைய யோகம் அப்படி இருக்குது. ஜாக்கிரதையாக கொஞ்சம் நாளைக்கு ஓட்டுங்க. அடுத்தது குரு பகவான் பெறாரு, அடுத்தது ராகு பெறாங்கலாம் கொஞ்சம் மாற்றங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி கவலைப்படாதீங்க, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எல்லாமே சிறப்பாக அமையும். ஆனால் நம்மளே கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை விட்டு ஒழிக்கணும்.
இறைவன் மேலே அடிக்கடி தியானம் பண்ணுங்கள். முடிஞ்ச வரலும் பக்கத்தில் உள்ள கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. அதனால உங்களுக்கு வந்து ஓரளவு உங்களோட ஒரு சிறப்பு அம்சம் உருவாகுது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு பெருசாக முதலீடு போடுறதா இருந்தாலும் நீங்கள் யோசனை பண்ணி செயல்படுங்க. அவசரப்பட்டு பெரிய முதலீடு போட்டு மாட்டிட்டு முழிக்காதீங்க. வேலை பார்க்குறவங்களுக்கு ஓரளவு நிம்மதியாக பொழப்பு ஓடும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா தான் இருக்குது. அது ஒன்றும் வேலையில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. மணமகன் மணமகள் காரியத்தில் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக ஆவணி மாதத்தில் வேற திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம என்றைக்கும் முயற்சியை கைவிட்டுறக்கூடாது. இப்போ முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் தான் கண்டிப்பாக கிடைக்கும். இது இல்லைன்னா இன்னொன்றுட்டு ஒரு அப்படியே மாறி போயிட்டுருக்கலாம். கண்டிப்பாக ஏதோ ஒரு கண்டிப்பாக இப்போ நீங்கள் பிறந்தா உங்களுக்குன்னு ஒரு தேவதையோ இல்லை உங்கள் தேவதையாக இருந்தால் ஒரு தேவ மகனோ பிறந்ததுக்கு கண்டிப்பாக நிச்சயம் இருப்பாங்க. முயற்சி பண்ணுங்கள். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சிறப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காலையில் 4:30 மணிக்கு 4 மணிக்கு ஏஞ்சி பிரம்ம முகூர்த்தத்தில் அதுக்கும் திருப்பி கேள்வி கேட்பாங்க. அப்போ நான் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏஞ்சாலும் கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிங்க. உங்களோட இஷ்டப்பட்ட தெய்வத்தை விளக்கு ஏற்றிச்சிட்டு வணங்குங்க. அதுக்காக நீங்கள் பெருசாக ஒன்றும் செலவு போடுறது உங்களுடைய உடலை மட்டும்தான் கொஞ்சம் வருத்திக்க போகிறீங்க. காலைல 4 மணிக்கு எழுந்திரிக்கணும்ல, அதுதான் ஒரு பெரிய விஷயம். வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. அதனால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் முருக வழிபாடு அவசியம். எப்போதும் காலைல எழுந்தி போல் காலைல எழுந்தோடனே நீங்கள் கணபதியை வணங்கிக்கிட்டு ஓம் ஸ்ரீங் கிரீங் க்ளீங் கௌம்பகன்மனதே வராக சர்வ ஜென்ம யசவானி ஸ்வாகா 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் எட்டி நந்தி மந்தனை ஞான குழந்தை புத்தியில் அடிவதை போட்டுகின்றேனே. ஓம் சரணபவ ஓம் சரணபவ ஓம் சரணபவ ஓம் சரணபவ முருகா முருகா வா முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா. முருகனை வழிபடுங்க. எல்லாம் வல்ல இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து எதையுமே தாராளமாக உதவி செய்யக்கூடிய மனப்பழக்கம் உண்டவங்க. செய்கிற உதவியை யாராக இருந்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. அதுவே வம்பில் மாட்டிக்காதீங்க. இப்போ உள்ள கருவ சூழ்நிலை அப்படியும் இப்படியுமா இருக்குது. நாம் உஷாராக இருக்கிறது நல்லது. எல்லாம் வல்ல இறைவனர்கள் கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். காணொலியை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது உங்களோட விருப்பம். நன்றி, வணக்கம். இறையருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இறைவன் நம்புங்க. நம்பிக்கையில் நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.